இந்த மாதிரி ஒரு விஐபியை அழைக்கிறதுக்காக எனக்கு வாய்ப்பு கொடுத்த சிஎம்டிக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாலே இவரோட பேச்சை கேட்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. உணர்ச்சி மிகுந்த பேச்சு அப்படின்னா அன்னைக்கு தான் நான் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு நபர். இந்த நபரை பற்றி இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். இப்போ உங்கள் அனைவரும் முன்னால அவர் வெல்கம் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. ஒரு கரேஜியஸ் மேன், ஒரு சிறந்த மோட்டிவேட்டர். ஐ வெல்கம் ஒரு ஃபயர்மேன் கூட சொல்லலாம். ஐ வெல்கம் சிஹான் ஹுசைனி ஆன் ஸ்டேஜ். வாயுடையோர்க்கெல்லாம் வார்த்தை தரும் வன் தமிழே, சேயுடையோர் வீட்டிலெல்லாம் செழித்து வரும் செந்தமிழே, நேய கழுவி மயக்கத்தில் நெஞ்சு உருகி நீலவிழிக்காரி முத்தமிடும் பொழுதும் அதில் மூழ்கி சத்தமிடும் பொழுதும் சங்கொழிக்கும் என் தமிழே உந்தனுக்கு எந்தன் வணக்கம். Life is a great thing to happen to you and to me. உனக்கும் எனக்கும் நடந்திருக்கும் இந்த வாழ்க்கை என்பது மிக அபூர்வமான ஒரு விஷயம். அன்றைக்குத்தான் நாம் தொட்டில் குழந்தையாக ஆடிக்கொண்டிருந்தோம். ஒரு முறை பின்னால் திரும்பி பார்ப்பதற்குள் தொட்டில் பருவம் முடிந்துவிட்டது. Alive in the cradle is gone. மீண்டும் அப்படியே குழந்தையாக நாம் தவழ ஆரம்பித்தோம். மீண்டும் ஒரு முறை திரும்பி பார்ப்பதற்குள் குழந்தை பருவம் முடிந்து விடுகிறது. நாம் அப்படியே சிறுவர்களாக மாறுகிறோம், பள்ளிக்கு செல்லுகிறோம். மீண்டும் ஒரு முறை திரும்பி பார்ப்பதற்குள் பள்ளி பருவம் முடிந்து விடுகிறது. சில பேர் கல்லூரிக்கு போறோம், சில பேர் கல்லூரிக்கு போறது கிடையாது. அப்படியே ஏதாவது ஒரு வேலையில் சேர்றோம், திருமணம் ஆகிறது, குழந்தை பெற்றுகிறோம். மீண்டும் ஒரு முறை திரும்பி பார்ப்பதற்குள் நம்முடைய முடி நரைத்து விடுகிறது. மீண்டும் ஒரு முறை திரும்பி பார்ப்பதற்கு முன்னால் சாவு என்ற அந்த அரக்கன், death in all its grotesqueness, நம்மை அந்த சவக்குள்ளிக்குள்ளும் அந்த அக்னி புலம்புக்குள்ளும் அந்த சவப்பெட்டிக்குள்ளும் அழைக்க ஆரம்பித்து விடுகிறான். லைஃப் கெட்ஸ் ஓவர். நம்முடைய வாழ்க்கை அப்படி முடிந்து விடுகிறது. நம்ம எல்லாருமே சாக போறோம். நம்முடைய வாழ்க்கை நினைச்சு பார்க்கிறதுக்குள்ள அப்படி முடிஞ்சு போயிருது. இந்த சின்ன ஒரு வாழ்க்கையில நீயோ நானோ என்ன சாதிக்க போகிறோம் என்பதற்காக தான் இந்த இடத்துல டிரான்ஸ் இந்தியாவிற்காக நாம் எல்லாருமே வந்திருக்கிறோம். ஆனா வந்ததை பார்த்தா ஒரு கூட்டம் பார்த்திருக்கிறேன், ஒரு சின்ன கூட்டம் பார்த்திருக்கேன், பெரிய கூட்டம் பார்த்திருக்கேன். ஆனால் கண்களுக்கு எட்டா தூரம் வரைக்கும் ஒரு கூட்டம். இந்த கூட்டம் எங்கிருந்தையா வந்தது? ஒரு சுனாமி மாதிரி அப்படியே ஆயிரக்கணக்கான, அவர் சொன்னார் 10,000 பேர் வருவாங்கன்னு சொல்லி. என்னுடைய ஒரு எஸ்டிமேஷன்ல குறைந்தபட்சம் இந்த இடத்துல 20,000 பேராவது இருப்பீர்கள். மனதில் நீ நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். டிரான்ஸ் இந்தியாவிற்கு இன்றைக்கு கனவுகளோடு வந்திருக்கும் நண்பர்களுக்கு நான் ஒன்றை சொல்லிவிட்டு நான் செல்ல இருக்கிறேன். இன்றைக்கு நீ முடிவு எடுத்தாகிவிட்டது. இன்னைக்கு அவ்வளோ தூரத்துல இருந்து நம்ம 20,000 மக்கள் அப்படி நம்ம உட்கார்ந்து ஹுசைனி பேசுகிற பேச்சை கேட்டு அவர் நம்முடைய மனதிலே ஒரு ஆழமான ஒரு விதை விதைத்திருக்கிறார். நம்ம முன்னுக்கு வரப்போகிறோம். ஸோ இன்னைக்கு நீ வீட்டுக்கு போன உடனே எடுக்கும் முதல் முடிவு என்ன? யாரோ சொல்லு. இன்னைக்கு வீட்டில் போய்
எடுக்கும் முதல் முடிவு என்ன? என்ன செய்ய போறீங்க? சொல்ல. டிரான்ஸ் இந்தியால சேர போறேன். நீங்க சொல்லுங்க, என்ன பண்ண போறீங்க? ஆல்ரைட், நான் சொல்றேன், நல்ல கேளு. சிலர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு எல்லாருமே பிரியாணி பொட்டணம் வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு போய் நல்லா தூங்குவோம். நாளைக்கு காலையில் 6 மணிக்கு எந்திரிக்காத, 7 மணிக்கு எந்திரிக்காத, 8 மணிக்கு எந்திரிக்கிறாத, 10 மணிக்கு எந்திரிக்கிறா, 11 மணிக்கு மெல்ல எந்திரிக்கலாம். ஏனென்றால் இதுதான், இன்றுதான் உன்னுடைய கடைசி நாள் தூக்கமாக இருக்க வேண்டும். இனிமேல மவனே, டிரான்ஸ் இந்தியாவில் இருக்கிற யாருமே இனி தூங்கக்கூடாது. நாம் நினைத்த இலக்கை அடைகிற வரைக்கும். இரவில் நாம் தூங்கும் பொழுது பார்ப்பது கனவல்ல. இரவில் நம்மை தூங்க விடாமல் நம்மை துரத்துவது, துன்புறுத்துவது தான் கனவு. எல்லாருக்குமே கனவு இருக்கா? To the justified just is no justice at all. நீதிக்கு நீதி கொடுக்காத நீதியே கிடையாது. நீங்க எல்லாருமே மிகச்சிறந்த வெற்றியாளர்களாக மாறுவீர்கள் என்பதில் 2 இடமே கிடையாது. You are going to be the number 1. God bless all of you. நன்றி. அந்த மாதிரி நெட்வொர்க்கு நம்ம எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ற அத்தனை பேரையும், அத்தனை நிறுவனங்களையும், அத்தனை உறுப்பினர்களையும் பாதுகாக்கிறதுக்கு ஒரு அசோசியேஷன் இருக்கு, நெட்வொர்க் வெல்ஃபேர் அசோசியேஷன் சொல்லிட்டு. அந்த அசோசியேஷன் ஒரு அவார்டு நமக்கு கொடுக்க போறாங்க. நெட்வொர்க் வெல்ஃபேர் அசோசியேஷன் தலைவர் திரு மனோகர் அவர்களை மேடை கழிக்கிறோம். திரு மனோகர் அவர்களை மேடை கழிக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஆல் இந்தியா நெட்வொர்க் வெல்ஃபேர் அசோசியேஷன் ட்ரஸ்டின் சார்பாக இந்தியாவில் 11 கம்பெனியை இப்பொழுது செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம கமிட்டி. அதில் முதல் விருதை டிரான்ஸ் இந்தியா கார்பரேஷன் பெறுகிறது. தமிழ்நாட்டில் 3 கம்பெனியும், இந்தியா முழுவதும் 11 கம்பெனியும் இப்பொழுது செலக்ட் பண்ணியிருக்கிறார்கள். கம்பெனியினுடைய தரம், அதை வழிநடத்தக்கூடிய சேர்மனுடைய பேக்ரவுண்டிலிருந்து அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் கணித்து, கம்பெனியுடைய பொருள், கொடுக்கக்கூடிய பொருள், பிளான், அவருடைய நிர்வாகத்திறமை இவ்வளவும் பார்த்து கொடுக்கக்கூடிய இந்த முதல் அவார்டை நமக்கெல்லாம் இந்தியா முழுவதுமே ஒரு கராத்தே முதல்ல நமக்கு அறிமுகப்படுத்திய, இப்போ யார் இருந்தாலும் நமக்கெல்லாம் அறிமுகப்படுத்திய முதல் தமிழ் மகன் உசேனி அவர்கள் இந்த முதல் அவார்டை கொடுக்குமாறு எங்களுடைய அசோசியேஷன் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஒரு பெரிய கைதல் கொடுக்கலாமா? I'm the DEVIL. I'm the
நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை சிறந்த முறையில் பண்ணணுன்னு அவருடைய கனவுனால் இன்றைக்கி 2.25 லட்சம் குடும்பங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற நபர், 178 கார் அச்சீவர்ஸ்களை உருவாக்கிய ஒரு நபர், கிட்டத்தட்ட 75 ஃபாரின் டூர் அச்சீவர்ஸ் உருவாக்கிய ஒரு நபர், 200க்கும் மேற்பட்ட டைமண்ட் மேனேஜர்ஸ், இன்னும் 500க்கும் மேற்பட்ட லட்சங்களில் சம்பாதிக்கிறவங்களை உருவாக்கிய ஒரு நபர், நம்ம நிறுவனத்தின் சிஎம்டி த கிங் மேக்கர் திரு மோகன்ராஜ் அவர்களை மேடை கிடைக்கிறோம். என்ன நீ நினைக்காததென்ன இந்த பூமி அந்த வானம் இடிமின்னலை தாங்குவதென்ன நெஞ்சே நமது டைமண்ட் மேனேஜர்ஸ் மற்றும் அனைத்து உறுப்பினர்கள் சார்பாக திரு துரைராஜ் அவர்கள் நமது சிஎம்டிக்கு மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்துவார்கள். தேங்க்யூ. உட்காருங்க. சத்தியத்தை நாடு, சாதனையை தேடு, எத்திசையும் அதை பாடு. ஒரு நினைவு பரிசு நமது சார்பாக சிஎம்டிக்கு வழங்கப்படுகிறது. ஒரு நினைவு பரிசு நமது சார்பாக சிஎம்டிக்கு வழங்கப்படுகிறது. சார் கொஞ்சம் வலிவிடுங்க ஆடியன்ஸ். அந்த காட்சியை கண்ட போதிலே மனக்கண்கள் பூமா நெஞ்சே. சார் குட் ஈவினிங். குட் ஈவினிங். இன்னைக்கு இது ரொம்ப முக்கியமான நாள் நான் சொன்னேன். ரீசன் என்னென்னா, இந்த 3rd இயர் செலிப்ரேஷன்ஸுக்காக நான் சொல்ல வரலைங்க.
ஏன்னா இந்த நாளில் பழசை திரும்பி பார்க்குறேன். பழசை திரும்பி பார்க்கும்பொழுது ஹவு இட் ஸ்டார்டட். February 10 கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு 4 டேஸுக்கு முன்னாடி we were gathering teams. யாரெல்லாம் டிரான்ஸ் இந்தியா கார்ப்பரேஷன் நம்பி வர தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊரில் இருக்கக்கூடிய நமக்கு தெரியாத அறிமுகமானவர்கள் மூலமாக கிடைத்த லீட்ஸ் மூலமாக போன லீடர்ஸ் ஒவ்வொருத்தரையும் போய் மீட் பண்ணி பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். கடைசி 1 week 10 days. அப்போ ஒரு 4 டேஸுக்கு முன்னாடி திருச்சியில் போய் ஒரு ஹாலில் ஒரு ஹோட்டலில் ஒரு ரூம் எடுத்து முக்கியமான லீடர்ஸ் எல்லாம் ஒரு 7-8 பேர் உட்காந்துருந்தாங்க. அவங்ககிட்ட இது மாதிரி டிரான்ஸ் இந்தியா கார்ப்பரேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை தொடங்கலான்ட்டு இருக்கேன், 10ஆம் தேதி திறப்பு விழா வச்சுருக்கேன், குத்து விலைக்கு திறந்து வைக்கிறோம், முதல் நாளில் இருந்து நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், டிரான்ஸ் இந்தியா கார்ப்பரேஷனுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட போய் கம்பெனியுடைய பிளான், ப்ராடக்ட்ஸு, எதிர்கால ஃப்யூச்சர் பிளான்ஸ் எல்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி பேசினோம். ஒரு 7-8 பேரோட உட்காந்து பேசி அவங்களோட சப்போர்ட்டோட என் கூட இருந்த ஒரு 4-5 லீடர்ஸோட மொத்தம் ஒரு 10 பேரை வச்சுட்டு ஆரம்பிக்கப்பட்ட டிரான்ஸ் இந்தியா கார்ப்பரேஷன். திரும்பி பார்க்கும்போது 10 பேரோட ஆரம்பிக்கப்பட்ட ஒரு டிரான்ஸ் இந்தியா கார்ப்பரேஷன் இன்றைக்கி 2.25 லட்சம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். இந்த ஜங்ஷனில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் செய்யணும்னு நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்றைக்குமே ஏறி வந்த படிக்கட்டை மறக்கவும் கூடாது. கரெக்டாக இல்லைங்களா சார்? அப்படியா? அப்படி தானே? ஆமாம். இன்றைக்கி சில முக்கியமான 10 பேர் ஆரம்பத்தில் முதல்ல என்னை நம்பினாங்க நான் 2-3 தடவை சொல்லிட்டேன். அந்த 10 பேருக்கு நான் இங்கே உங்கள் எல்லாருக்கும் முன்னாடியும் ஒரு சிறப்பான மரியாதையை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான நபர்கள், வளர்ச்சியில் முதல் நாள்லேருந்து கூட இருக்கிறவங்க என்றைக்கும் இருப்பாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கரெக்டாக கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு சின்ன அரேஞ்ச்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வெல்கம் ஆர் ஐ வாண்ட் நியூ இந்தியா அசோசியேட்ஸை சார்ந்த திரு ஏபி மதிவாணன், திரு ராஜப்பா and Mr. Shankar on stage with a special recognition. நீ என்ன உறவு நான் என்ன உறவு, சொந்தத்தில் அர்த்தமில்லை. தொப்புள் கொடி உறவா, ரகச்சி கொடி உறவா, கொடி உறவா, கடற்கரை உறவா, உன்னை யாரோ பெற்றிருக்க என்னை யாரோ பெற்றிருக்க, ஆனாலும் நீ நானும் அண்ணன் தம்பிடா. உன்னை யாரோ பெற்றிருக்க என்னை யாரோ பெற்றிருக்க, ஆனாலும் நீ நானும் அண்ணன் தம்பிடா. அடுத்ததா மதுரையை சார்ந்த திரு MC சிவகுமார் அண்ட் திருச்சியை சார்ந்த திரு ரவிசங்கர். வானம் தூரம் இல்லை, தோற்றம் மறைந்து காட்டுக்கில்லை. வானம் தூரம் இல்லை, தோற்றம் மறைந்து காட்டுக்கில்லை. வீட்டில் துங்கும் விரலுக்கெல்லாம் விண்மீன் கிடைப்பதில்லை. தோல்வி என்ற சொல்லில் தேவை வெற்றி என்ற சொல்லை. வேகம். I want to call upon, இவ்வளோ நேரம் மாஸ்டர் ஆஃப் செரிமனி பண்ணி உங்கள் எல்லாரையும் ஒரே இடத்துல உட்கார்ந்துருந்த, ஃப்ரம் டே 1 டிரான்ஸ் இந்தியா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்து என் கூட என் டீமில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த திரு ராஜா அவர்களையும் திரு ராஜேந்திரன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன்.
another important person, very important person. கம்பெனி மார்க்கெட்டிங் பிளான், ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கேட்டதுக்கப்புறம் ஓகே சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நான் கூப்பிட போகிற நபர் கோயம்புத்தூரை சார்ந்த திரு மோகன்ராஜ் அவர்கள் டிரான்ஸ் இந்தியா கார்ப்பரேஷன் என்கின்ற நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியை துவங்க இருக்கிறார் அப்படின்னு செய்தி கேட்ட உடனே என்ன நம்பிக்கை அவர் என் மேலே வச்சுருந்தாருன்னு தெரியல. எஸ், ஐ எம் வித் யூ அப்படின்னு சொல்லி டே ஒன்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் டிரான்ஸ் இந்தியா கார்ப்பரேஷனில் பல பல சாதனைகளை புரிந்து கொண்டிருக்கும் திரு ஸ்ரீ துரைராஜ். சிகரடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு. எங்கேறு படையப்ப, இடப்பட்ட படையப்ப, என்னோட உள்ளதெல்லாம் இளங்குங்க படையப்ப, படையப்ப. கடைசியாக ஒருத்தர் வர இருக்காருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர். என்னன்னு ஏன் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிரான்ஸ் இந்தியா கார்ப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அவர் தான் ஃபஸ்ட். டிரான்ஸ் இந்தியா கார்ப்பரேஷன் எஸ் உங்கள் பின்னாடி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி முதல்ல கை தூக்குன ஒரு லீடர். டிரான்ஸ் இந்தியா கார்ப்பரேஷன் ஆரம்பித்த உடனே டிரான்ஸ் இந்தியா கார்ப்பரேஷன் மூலமாக ஆன முதல் டைமண்ட் மேனேஜர். எவ்வளவு வீழ்ச்சி வந்தாலும் கீழே இறங்கின டீமை திருப்பி தூக்கி நிறுத்துகிற ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கக்கூடிய வெரி 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 இம்பார்ட்டன்ட் லீடர், த ஃபர்ஸ்ட் பர்சன் ஆஃப் த கம்பெனி, மிஸ்டர் தாமோதரன் ஆன் ஸ்டேஜ். இவங்க டிரான்ஸ் இந்தியா கார்ப்பரேஷனோட இன்றைய வளர்ச்சிக்கு டிரான்ஸ் இந்தியா கார்ப்பரேஷனோட பில்லர்ஸாக ஃப்ரம் டே ஒன் கூட இருந்தவங்க. என்னோட மனநிலைமைக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் வரணும். இப்போ போனப்பட்ட ஒரு செமினாரில் பேசும்போது சொன்னேன், இந்த கூட்டத்தில் நான் தேடுறது ஒருத்தரை தேடிட்டு இருக்கேன்னு சொன்னேன். அந்த ஒருத்தர் நான் வேறு யாரையும் சொல்ல, மோகன்ராஜ் மாதிரி இன்னும் ஒரே ஒரு ஆளை இந்த கூட்டத்தில் நான் தேடுறேன்னு சொன்னேன். ஒரே ஒரு ஆளை தான் தேடுறேன். அடுத்த 4 வருஷத்தில் இதே மாதிரி இன்னொரு படம் வளர்ந்துருக்கும்ல. ஒரு ஆள் இருந்தா இந்த 20,000 பேர்ல எத்தனை பேர் வர போறீங்க? எத்தனை பேரோட மனநிலை வர போறீங்க? எத்தனை பேர் நேரம் பார்க்காம சாப்பாடு இல்லாம எல்லாத்தையும் திறந்துட்டு சொல்லுவாங்க ஜெயிக்கணும்னா அதுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கணும்பாங்க. ஜெயிக்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்க யாரெல்லாம் தயாரா இருக்கீங்க? அதுதான் கேள்வி. சும்மா ஜெயிக்கணும்னு சொல்லக்கூடாது. அந்த ஜெயிக்கணுங்கிற வெறி ரத்தத்தில் ஓடணும். குத்துச்சுனா வெளியில் வர ரத்தம் பீச்சு அடிச்சுட்டு வெளியில் வரணும். சொல்லணும், ரத்தத்தில் இருக்கிற ஒவ்வொரு அணுவும் சொல்லணும். சக்சஸ், ஐ வாண்ட் சக்சஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லணும். அந்த வெறி உடம்புல ஓடணும். நான் கேட்குறேன், குழந்தை உடம்பு சரியில்லைன்னு சொன்னோன்னே விட்டுட்டு குழந்தைய பார்க்கறதுக்கு வேலை, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸை விட்டுட்டு கிளைண்ட் பிளேஸை விட்டு எல்லாம் விட்டுட்டு ஓடுனீங்களே. இன்னொரு கேள்வி கேட்குறேன், அந்த குழந்தைக்காக தான் இந்த பிஸ்னஸே நீங்கள் செய்ய வந்திருக்கீங்க தெரியுமா? அந்த குழந்தைக்காகத்தான் உங்கள் நம்பி இருக்கிற அந்த குடும்பத்துக்காகத்தான் இந்த பிஸ்னஸே செய்ய வந்திருக்கிறீங்க. ஞாபகம் வச்சுக்கங்க, மறந்துடாதீங்க. சொல்ல வர பாயிண்ட் இனிமேல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களை நம்பி இருக்கிற குடும்பத்துக்காக குழந்தைகளுக்காக பிஸ்னஸ் பண்ண நீங்கள் வந்தீங்களே, அப்போ அந்த குழந்தைகளையும் அந்த குடும்பத்தையும் நீங்கள் நல்ல முறையில் பார்த்துக்கணும்னா உங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? இந்த தொழில்.
இப்போ நீங்கள் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்க, இந்த சென்டிமெண்டெல்லாம் திங்க் பண்ணாதீங்க, ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்க. ஆஃபீஸ் முக்கியமா, இன்கம் டேக்ஸ் முக்கியமா, குழந்தை முக்கியமா, இல்லை தொழில் முக்கியமா? எது முக்கியம்? தொழிலுங்கிற பதில் உங்கள் மனசில் இந்த சென்டிமெண்டெல்லாம் விட்டுட்டு ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி தொழிலுங்கிற பதில் உங்களுக்கு வந்திருந்ததுன்னா அதை நீங்கள் புரிஞ்சுட்டீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க சார். அதை நீங்கள் புரிஞ்சுட்டீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க சார். சும்மா ஏனோ தானு பிஸ்னஸ் பண்ணுறது, ஏனோ தானு பிஸ்னஸ் பண்ணுறது, ஒரு வாரம் வர்றது, 2வது வாரம் வர்றதில்லை, 3வது வாரம் வர்றது, வரணும்னு செய்யணும்னு நினைக்கிறது, அப்புறம் விடுறது. சரியான முறையில் பிஸ்னஸ் பண்ணலைன்னா விட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வீடுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் வீடு கட்டுறீங்க, சொத்தை செங்கல் வச்சு வீடு கட்டிட்டு இருக்கீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரை வேணால் கேட்டு பாருங்க சார், இங்கே வந்து பேசின எந்த லீடர் வேணாலும் கேட்டு பாருங்க, அந்த செமினார் தான் என்னை மாற்றுச்சும்பாங்க. எந்த ஒரு லீடர் வேணாலும் கேட்டு பாருங்க, அந்த ட்ரைனிங் தான் என்னை மாற்றுச்சும்பாங்க. அப்போ இதே மாதிரி உங்கள் இடத்துல உட்கார்ந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக வந்து உட்கார்ந்து ட்ரைனிங்கையோ செமினாரையோ பார்த்து இந்த பிஸ்னஸை புரிஞ்சுட்டு நானும் இந்த இடத்துக்கு இப்படி வரணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தவங்க தான் இன்னைக்கு இங்கே வந்து நின்றுருக்காங்க. அந்த முடிவை தான் இங்கே இருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தரும் இப்போ இந்த செகண்டில் நான் எடுக்க சொல்கிறேன். சார் இங்கே மேடை ஏறி ஒரு 62 கார் ஏறி இறங்குச்சுங்க. நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டையும் சரி, இந்த 62 காரில் கார் ஓட்ட தெரிஞ்சவங்க, அவங்க கார் வாங்கும்போது கார் ஓட்ட தெரிஞ்சவங்க ஒரு 7லிருந்து 8 பேர் இருந்துட்டாங்கன்னா மிகப்பெரிய விஷயம். நீங்க 10,000 பேருக்கு வேலை கொடுக்குற ஒரு கம்பெனி முதலாளி கிட்ட போய் கேளுங்களேன், உங்க கம்பெனியில் எத்தனை பேரை நீங்க கார் வாங்க வச்சிருக்கீங்கன்னு. ஒரு ஆளை சொல்லட்டுமே, வாங்க முடியுமான்னு கேட்க சொல்லுங்களேன் பார்க்கலாம். சார் வாட் ஐம் கமிங் டு சே அப்படின்னா, இந்த வாய்ப்பை தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்கன்னு சொல்ல வரேன்.